2 நாட்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுகிறேன். சிறையில் இருந்து வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. நீதிமன்றத்தில் இருந்து நீதி கிடைத்தாலும் மக்கள் மன்றத்தில் இருந்து நீதி கிடைக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர மாட்டேன் என கெஜ்ரிவால் திட்டவட்டம். தலை சிறந்த தமிழ்நாடாக நாம் தலை நிமிர்ந்து நடைபோட வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா. ஒரு இனத்தின் அரசாக செயல்பட நம்மை ஆளாக்கிய அறிஞர் அண்ணாவை போற்றி வணங்குகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. பாமகவை இழிவுபடுத்துவதை திருமாவளவன் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். விசிகவை எங்களாலும் தரக்குறைவாக விமர்சிக்க முடியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. பாமக குறித்து இழிவாக பேசக்கூடாது என எச்சரித்த அன்புமணிக்கு திருமாவளவன் பதிலடி. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தால் நல்லாட்சி நடத்த முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தால் விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும். விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். ஓணம் பண்டிகை தினமான இன்று அதிகாலையில் எழுந்து அத்தப்பூ கோலமிட்டு பாரம்பரிய முறைப்படி மலையாள மக்கள் உற்சாக கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான மலையாள மக்கள் வழிபாடு. வைகை அணையில் இருந்து ஒருபோக பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர் திறப்பால் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் 1.05 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமையாமல் ஓயமாட்டேன். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எப்படி வியூகம் வகுத்தோமோ அதே வியூகத்தை தற்போதும் வகுப்போம் என சசிகலா சூளுரை. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.